சார் ஒரு தெளிவான பதிலை, துரைபாண்டியன் சார் ஒரு தெளிவான பதிலை. சார் பல பேர் ரோட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்க தங்களுடைய கடைகளை மூடி இருக்கிறார்கள். உண்மை அதுதான், யதார்த்தம் அதுதான். பதற்றத்தை ஏற்படுத்துகிறோம் ஏற்படுத்தலை அப்படிங்கிறத தாண்டி சில யதார்த்தமான சூழலும் இதுதான். சிறு வியாபாரி பேசிகிட்டு இருக்கையில் என்னோட கேஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணட்டுமா? என்னோட கேஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிட்டுங்களா? உங்களோட கேஸ் கம்பெனிங்க சார்? நான் ஏற்கனவே 3 தடவை பண்ணியிருக்கேன். லவுட் ஸ்பீக்கர் போட்டு பண்ண போகிறீங்களா? எப்படி வேணாலும் பண்ணுறேன். பண்ணுங்க சார் பார்ப்போம். உங்கள் வீட்டில் கேஸ் இல்லையா சார்? போகவே இல்லை. இது மாதிரி 4 தடவை பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட பேச வர்ற டிஸ்ட்ரிபியூட்டரோட ப்ராப்ளம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இல்லை இருங்க முடிச்சு நீங்கள் இருங்க. அதாவது இந்த இன்னைக்கு சாதாரண மக்கள் சந்திக்கிற பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க. உங்கள் எதிர்த்தாப்புல இருக்க டீ கடையெல்லாம் பஜ்ஜி கடை சார் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. டான்புல்ஸ் ரோடில் நந்தனத்தில் குடியிருக்கிறேன். சரி, எனக்கு முன்னாடி இருக்கிற தள்ளு வண்டி டிஃபன் கடை எல்லா கடைகளும் மூடப்பட்டு விட்டது. சரி, நேத்திக்கு இல்லை இன்னைக்கு இல்லை. நேத்திக்கு நான் போய் பார்த்தேன், இன்னைக்கு போய் பார்த்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என்னோட கேஸ் கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணேன். நான் மத்தியானத்துலேருந்து ட்ரை பண்ணுறேன், இதுவரையில் அவங்க எடுக்கவே இல்லை. எனக்கு தேவையாகவும் இருக்குது ஒன்று. இப்போ இந்த பிரச்சனை ஏதோ திடீர்னு வந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, அதாவது ஈரான் என்பது இந்தியாவின் நட்பு நாடாக இருந்தது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஷா ஆட்சிக்கு முன்னாடி அது அமெரிக்க சார்பு நாடாக இருந்தது. 1979 புரட்சிக்கு பிறகு அங்கே வந்து அயட்டோலா கொமேனி வந்ததிலிருந்து இந்தியாவுக்கு மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்து சகல விதமான உதவிகளும் செய்து கொண்டு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த இடமும் கொடுக்காமல், நல்லா கவனிங்க, முஸ்லீம் என்ற முறையில் அவர்களுக்கு இடமே கொடுக்கல, நடுநிலையோடு நம்மோடு சேர்ந்து இருந்த ஒரு நாடு என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். 2001 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது டெக்ரான் அக்ரிமெண்ட் என்று ஒன்று போட்டு அதன் வழியே நட்பு நாடாக இதுவரையில் இருந்து கொண்டிருந்தது. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ என்ன பிரச்சனை? மோடி முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே பண மதிப்பு நீக்க நடவடிக்கை கொண்டு வந்தார். அப்போ இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. சார் சொன்னார்ல, இப்போ அதே மாதிரி அரசாங்கம் யாரும் பயப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆயிராதுன்னா. ஆனால் அவன் கியூவில் நின்று மயக்கம் போட்டு உளுந்து செத்தான். 50-60 பேர் செத்தான் பண மதிப்பு நடவடிக்கையில். அடுத்த அந்த 5 ஆண்டு முதல் 5 ஆண்டுக்குள்ளே நடந்த சொல்கிறேன். அடுத்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால பல கோடி தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. 6 கோடியில் கிட்டத்தட்ட 60 லட்சம் தொழிற்சாலைகள் உடனே மூடப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து 60 லட்சம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. நீங்கள் வேணால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துங்க. ஒன்று. 2வது ஆட்சிக்கு வந்தார். 2வது ஆட்சிக்கு வந்தோடனே அது யாரும் எதிர்பாராததான், ஆனால் நடந்தது. ட்ரம்ப்பை கூட்டி வச்சுட்டு அகமதாபாத்தில் போனோம். அதுக்குள்ளே அமெரிக்காவிலாம் வந்துருச்சுங்க, கொரோனா வந்துருச்சு அமெரிக்காவுள்ள. ஆனால் நாங்கள் ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு போய் அகமதாபாத்தில் ஊர்வலம் திருவிழாலாம் நடத்தணும். அப்போ என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். அங்கே ஒருத்தர் பாதுகாவலர் இருக்கிறார், 56 இன்ச்சு மார்க் உள்ளவர், உங்களை காப்பாற்றுவார் என்று சொன்னார். ஆனால் என்னுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர், இந்திய நாட்டில் பிழைக்க வந்தவர்கள், அதாவது என்ன புலம்பெயர் தொழிலாளர்கள் நடந்து போய் செத்தான், தண்ணி இல்லாமல் செத்தான், சாப்பிட உணவு இல்லாமல் செத்தான், ரயிலே செத்து கிடந்தான், பஸ் ஸ்டாண்ட்லேயே செத்து கிடந்தான். அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஒன்றும் கவலைப்படலை. ஆனால் என்ன நிலைமைங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வார், இன்னைக்கு தொடுக்கப்பட்டிருக்க வார் அமெரிக்கா இஸ்ரேல் வார் இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட மோடி ட்ரம்ப் வார். எப்படி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னு கேளுங்க. எப்படி நான் சொல்றேன்? 26ஆம் தேதி வரையில மோடி எங்க இருந்தார்? இஸ்ரேல் நாட்டில் தான் இருந்தார். இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பொழுது ஒன்று அவருக்கு புரிஞ்சிருக்கும். உலகம் முழுவதும் எவ்வளவு நாளா பயம் காட்டிட்டு இருக்காரு ட்ரம்ப். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளா நான் இன்னைக்கு போய் அடிக்க போறேன், நாளைக்கு போய் அடிக்க போறேன்னு சொல்லிட்டே இருக்கார். 1 நாள் 2 நாள் சொல்ல, தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஐஎஸ் விங் இருக்கு, ரா இருக்கு, அதன் மூலமாக செய்தி கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அங்கே போய் நெத்தனியாவை கட்டிப்பிடிச்சு இராணுவ தளவாடங்கள் மற்ற பல விஷயங்களை பேசியிருக்கீங்க, கையெழுத்து போட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதா? அப்படி என்றால் நம்முடைய இன்டெலிஜென்ஸ் தோல்வி அடைந்து விட்டது என்று ஒத்துக்கொள்ளணும். இல்லை பிரதமருடைய விஸ்வகுருவாக இருக்கிறவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அமெரிக்கா பெட்ரோல் வாங்கணும் வாங்கக்கூடாது அவங்க எப்படி உங்களை சொல்லுவாங்க?
ரஷ்யாவில இருந்து 30 நாளைக்கு வாங்கணும். அங்க இருக்க ஒரு செக்ரட்டரிங்க, நாட் ஈவன் தி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. சார் கையாட்டாதீங்க, உண்மைதான் அது. நான் சொல்றேன், அதுக்கான விளக்கம் நான் இல்ல சொல்றேன். அமெரிக்காவோட பிரசிடென்ட் கூட சொல்ல, ஒரு செக்ரட்டரி சொல்றார், நான் ரொம்ப நல்லவங்க இந்தியா, நாங்க சொன்னா கேட்பாங்க, இப்போ 30 நாளைக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டோம், வாங்கிக்க போறாங்க. ஒண்ணு. அடுத்தது ஏன் நீங்க பயப்படுறீங்க? முதல்ல இவ்வளவு நாளா நாம் நான் அலைன்டு கண்ட்ரிஸ்னு சொல்லி அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்கிய நாடு இந்தியா. ஆனா இன்னைக்கு ட்ரம்பை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? இப்போ நான் கேட்குறேன், எங்கேயுமே தட்டுப்பாடு இல்லை. 2 பேர் கூட ஃபோனில் சொன்னாங்க, எங்கேயுமே தட்டுப்பாடு இல்லை. பெட்ரோல் இதில் வந்து பிரச்சனை வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இல்லை. ஏன்னா நம்முடைய இருப்பு என்பது, அந்த சகோதரி பேசும்போது சொன்னாங்கல்ல, விசாகப்பட்டினம் பல இடங்கள்லாம் இருப்பு என்பது 45லேருந்து 70 நாளுக்கு பெட்ரோல் டீசலை வச்சுக்க முடியும். ஆனால் கேஸில் பிரச்சனை இருக்கு. கேஸில் என்ன பிரச்சனைனா, நம்மளால அவ்வளோ சேமித்து வைக்கிறதுக்கு சிலிண்டரும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ சேமித்து வைக்க முடியல. அரசாங்க கணக்குப்படியே மேக்சிமம் 25 நாளைக்கு சேர்த்து வைக்க முடியும். நல்லா கவனிங்க, சண்டை என்னைக்கு ஆரம்பிச்சது 28, இன்னைக்கு தேதி 13, 14 நாள் ஆயிடுச்சு. அப்போ அவர் சார் சொன்ன கணக்குப்படி 21ஆம் தேதிக்குள்ள காலி ஆகும்னா காலி ஆகும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையோட செய்தி. 1 or 2 டேஸ்க்குள்ள இந்திய நாட்டில் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ், அதாவது ஹோட்டலுக்கு, பல்வேறு உணவகங்களுக்கு, கல்யாணத்துக்கு, இப்போ நம்மளால கல்யாண வீட்டு மாசி மாசத்துல, அதாவது ஆவணி மாசி மாசத்துல மார்ச் மாசத்துக்குள்ள அவ்வளோ கல்யாணம், 2 லட்சம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்க. இந்த மாசத்துக்குள்ள 2 லட்சம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த அதாவது 100லேருந்து 200 பேருக்கு சமைக்கணும்னா குறைந்தது 5 சிலிண்டர். கரெக்டா சார் நான் சொல்றது? 100லேருந்து 2000 பேர்னா ஒவ்வொன்றுக்கும் 5 ஆட் பண்ணுங்க. ஒரு கல்யாணத்துக்கு 2000னா இப்போ அந்த கல்யாண மண்டபங்களுடைய உரிமையாளர்கள் ஒரு தகவலை சொல்றாங்க, இப்போ 2 லட்சம் கல்யாணம் நடக்க போகுது. இந்த 2 லட்சம் கல்யாணத்தில் என்ன பண்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுவும் இன்னைக்கு நடக்க போறது இல்லை, த்ரூ அவுட் தி மந்த், மார்ச் முழுவதும் நடக்க போற கல்யாணம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசாங்கமே டைவர்சிஃபை தி பெட்ரோல் இம்போர்ட்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன, மற்ற நாடுகளிடமிருந்து வாங்குவோம், ஹார்மோஸ்ல இருந்து வர முடியல. நீங்க சொன்னதுல ஒரு தவறான செய்தி, 2 கப்பலை அலோவ் பண்ணல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காலையில கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை காலையில கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் பேர் என்ன, இந்த அயட்டோலா கொமேனியோட மகன் முஸ்தபா கொமேனி என்ன தெளிவா சொல்றாரு, நான் விட மாட்டேங்கிற. ஏன் அவங்க பக்கத்து, இன்னைக்கு நாம வந்து UN செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு தீர்மானம் வந்த பொழுது இந்தியா யாரை ஆதரிச்சது? அமெரிக்காவை ஆதரித்து ஈரானுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது. சீனாவும் ரஷ்யாவும் வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏன் ஈரான் குவைத்தை தாக்குது, ஏன் மற்ற இஸ்லாமிய நாடுகள் தாக்குது? அங்கதான் அமெரிக்காவோட ராணுவ தளவாடங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. குவித்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து ஏவப்படுகிற காரணம் அங்க தாக்குறாங்க. நீங்க வந்து எங்களுக்கு பெட்ரோல் கொடுக்கிற நாட்டை தாக்குனீங்கன்னு சொன்னீங்களே, ஈரானை தாக்குனது தப்புன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? இதுவரை ஒரு வார்த்தை. கொமேனி செத்தார் இல்லைங்க, வந்து குண்டு போட்டு செத்தார்ல, ஒரு நாட்டோட தலைவருங்க. நீ யாரு XYZ அதெல்லாம் மறந்துருக்க, ஒரு நாட்டோட தலைவர் செத்தார்ல, குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் செய்தி அனுப்புனீங்களா? என்னைக்கு அவங்களுடைய தூதுவர் அலுவலகத்துக்கு போறீங்க? 5 நாள் கழித்து தூதுவர் அலுவலகத்தில் போய் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி இரங்கல் செய்தியை எழுதிட்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு சார்பு நிலைக்கு வந்து விட்டீர்கள். நீங்க என்ன சார்பு நிலை? அமெரிக்க சார்பு நிலை. அமெரிக்க சார்பு நிலை என்னன்னா அதுதான் ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம்னா என்னன்னா அதுதான் முதலாளித்துவனுடைய உச்சகட்டம். முதலாளித்துவனுடைய உச்சகட்டம் என்னன்னா, எந்த நாட்டின் மீது நான் படையெடுப்பேன், எந்த நாட்டையும் நாட்டின் தலைவரை கை செய்து கொண்டு வந்து வைப்பேன். இப்ப நீ பார்த்திருப்பீங்க வெனிசுலா. ஏன் வெனிசுலா அப்படி பண்ணாங்க? ஏன் ஈராக் மேல படையெடுத்தாங்க? அமெரிக்காவில் புஷ் காலத்துல இருந்தே ஒரு நகைச்சுவை உண்டு. என்ன நகைச்சுவை உண்டுன்னா, எங்க சின்ன சின்ன நாடா போய் சண்டைக்கு போறீங்களே, ஏன் உனக்கு என்ன அறிவு இல்லையான்னு கேட்குறாங்க புஷ். அதுக்கு புஷ் சொல்றாரு, நான் அறிவு இல்லாம இல்லைம்மா, சின்னஞ்சிறு நாடா இருந்தாலும் அந்த நாட்டில் தான் பெட்ரோல் அதிகமா இருக்கு. எங்க பெட்ரோல் அதிகமா இருக்கு அங்க வெனிசுலாவில் இருக்கிற ஒரு தலைவரை கைது பண்ணி கொண்டு போறீங்க. கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? அங்க வந்து போதைப் பொருள் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு இல்லை, ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிடுறாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுங்களா? அமெரிக்காவில் இருப்பது போல 5 மடங்கு அதிகமாக கச்சா எண்ணெய் இருக்கிறது. மினரல்ஸ், அது எப்படி சொல்லுவோம், கனிம வளங்கள் இருக்கிறது. இந்த கனிம வளங்களுக்கும் பெட்ரோலுக்காகவே அந்த நாட்டை இது பண்ணீங்க. இப்ப ஈரானுக்கு வந்துட்டீங்க. இப்ப ஈரானை வந்து ரொம்ப உத்தம புத்திரர்கள் நான் அவனும் பாராட்டல. ஆனா அவன் ஒரு விஷயத்த தெளிவா இருக்கிறான். ஏன் நாட்டு வர்றதா அந்த ஜலசந்தி என் நாட்டு வழியா தான் வரணும். ஏன் மேல குண்டு போட்டுட்டு ஏன் நாட்டு வழியா நீங்க எடுத்துட்டு போவீங்களா? நம்முடைய தேவைகள் பெரும்பாலும் எங்க இருந்து வருது?
நம்முடைய கேஸ் அல்லது பெட்ரோலுக்கான கச்சா எண்ணெய் எங்க இருந்து வருது? இந்த சவுதி நாடுகள் இருந்தா வருது. சார், ரெண்டு நாடுகளுக்கு இடையில தான் ஜலசந்தியே வருது. சார், இதற்கான ஏற்பாடுகளை நாங்க இத்தனை முறை பேசி இருக்கிறோம், இத்தனை கம்யூனிகேஷன் பண்ணிருக்கோம் அரசாங்கம் சொல்கிறதே தவிர இதை வரவைப்பதற்கான சொல்லிடுறேன். மாற்று ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெட்ரோல் டீசல்ல தட்டுப்பாடு இப்போதைக்கு வராது. ஆனா கேஸ்ல தட்டுப்பாடு வந்துருச்சு. அதை மறைக்க வேணாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. வேற யார் வேணாலும் யாருடைய தொலைபேசி எனக்கு வேணாலும் ஃபோன் பண்ணி பாருங்க. எடுக்கிறதே இல்லை. நேரா போனாலும் அக்செப்ட் பண்றது இல்லை. அடுத்தது என்னன்னா மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மாற்று ஏற்பாடு எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியா, அல்ஜீரியா, கனடா, யுஎஸ் போன்ற நாடுகளில் இருந்து பெட்ரோல் இறக்குமதி கேஸ் இறக்குமதி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க ஹெர்மோஸ் வழியா வராம நீங்க எப்படி வர போறீங்க? மாற்று வழி என்னன்னு பாருங்களேன். நீங்க அட்லாண்டிக் கடல் வழியா வரணும், பசிபிக் பெருங்கடல் வழியா வரணும், அல்லது மலைக்கா ஸ்ட்ரெயிட் வழியா வரணும். இங்க இருந்து வருவதற்கே 22 இருந்து 30 நாள். நேற்றுக்கு நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இது வந்ததற்கு பிறகு நான் சுத்திகரித்து உங்களுக்கு கேஸா கொடுக்கணும். அப்போ ஒரு உண்மையாகவே இந்திய நாட்டில் கேஸுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்திய நாட்டுடைய ஹோட்டல் ஆர்கனைசேஷன் ஆல் இந்தியா லெவலில் டெல்லியில அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. இந்தியாவில் 5,50,000 பெருநிறுவனங்கள் ஹோட்டல்ஸே இருக்கு. அந்த 5,50,000 தமிழ்நாட்டில் வந்து சிறுசா இருக்கு. சிறுசுல இருந்து பெருசுல 28,170 இருக்கு. இந்த 28,170 சென்னையில் இருக்கிற 215 சின்ன கடைகள் மூடப்பட்டு விட்டது. அவர் சார் சொன்னார்ல, இட்லி மட்டும்தான், வடை மட்டும்தான், பொங்கல் மட்டும்தான். அது மாதிரி பல கடைகளை அறிவிச்சுட்டாங்க. இதுல நீங்க பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஹோட்டல் மட்டும் இல்ல, இது என்னன்னா சிங்கிள் ஓனர்ஸ். அவங்க எல்லாம் நல்லா கவனிங்க. ஏழையாளா இருக்கிறவன், சாதாரண தொழிலா செய்ய முடியாதவன் போய் ஹோட்டல் தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்தது இது பெட்ரோலோட நிற்கவில்லை, இது அடுப்போட நிக்கல. என்ன உலக சண்டை எங்க வந்துருச்சு பாருங்க. உலக அமைதி இல்லைன்னா என்ன ஆகுங்கிற உதாரணம் என் வீட்டு அடுப்பறைக்கு வந்துருச்சு. ஓகே, புரியுது. அந்த அடுப்பறைக்கு வந்தது மட்டும் இல்ல, ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு திருப்பூர்ல ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, முட்டை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அரிசி ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியும் இன்னைக்கு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிவிட்டது, நின்று விட்டது. இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இது அப்பாவித்தனமாக நடந்ததல்ல, திட்டமிட்டு அமெரிக்காவுக்கு நாம் உதவிதன் விளைவாக இன்னைக்கு இந்தியா இந்த வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது 3வது பெருந்துயரம். ஏற்கனவே 2 பெருந்துயரத்தை ஏற்படுத்திய மோடி 3வது பெருந்துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஓகே.